ஹாய் ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் அஜாக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அஜாக்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜ் ரீலோட் ஆகாமல் திரும்ப ரீஃப்ரெஷ் ஆகாமல் ஒரு பர்டிகுலர் இடத்துல மாத்திரம் எனக்கு கண்டென்ட் டைனமிக்காக வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ நான் அதை கிளிக் பண்ணாலோ இல்லை ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலோ எனக்கு டேட்டா டைனமிக்காக வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த டேட்டா டைனமிக்காக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வேறு ஒரு பேஜில் அந்த கோடிங்கை ரன் பண்ணி அங்கேருந்து தான் அந்த டைனமிக் டேட்டாவை இந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு வந்து அப்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி செய்ய வைக்கிறதுக்கு தான் இந்த அஜாக்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளாக உங்களுக்கு இன்னொரு இதில் சொல்லணும் அப்படின்னா இதை கவனிங்க. ஓகே, ஸோ இது ஒரு நார்மலாக நம்ம ஜிமெயில் லாகின் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரீன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீனில் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு மெயில் அட்ரஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய டேட்டாவை எடுத்துகிட்டு ரெக்வஸ்ட்டாக எடுத்துகிட்டு இந்த வேறு ஒரு பிஹெச்பி பேஜுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மெயில் அட்ரஸ் எடுத்துகிட்டு இந்த பேஜுக்கு போயிடுச்சு. இந்த பேஜில் நம்ம என்ன பண்ணியிருப்போன்னா இந்த மாதிரி ஒரு மெயில் அட்ரஸ் இருக்கான்னு சொல்லிட்டு சர்வரில் இருக்கான்னு செக் பண்ண சொல்லி சர்வர்லேயோ இல்லை டேட்டா பேஸில் சர்வரில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா பேஸில் இந்த மாதிரி ஒரு மெயில் அட்ரஸ் இருக்கான்னு செக் பண்ண சொல்லி அதுக்கான கோடிங் நம்ம இங்கே எழுதியிருப்போம், பிஹெச்பி கோடிங். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒருவேளை இருக்குது அப்படின்னா அது இருக்குன்றதை இங்கே சொல்லணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணோன்னா இங்கே ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோடிங்கில் நான் இந்த மாதிரி ஒரு மெயில் அட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணோன்னா இந்த பேஜ்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸு இந்த பேஜுக்கு வரும். ஓகே, ஸோ இந்த பேஜுக்கு வந்த உடனே இங்கேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அந்த ரெஸ்பான்ஸை பொறுத்து இங்கே உடனே என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கிற கண்டென்ட்டை மாத்திரம் உடனே மாற்றிக்கும். பேஜு ரீலோடே ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த அஜாக்ஸுங்கிறது ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு டேட்டாவை ரெக்வஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கோடிங் த்ரூ அது என்ன பண்ணும், டேட்டா பேஸ்லேயோ எங்கேயோ எங்கே செக் பண்ண சொல்கிறீங்களோ அங்கே செக் பண்ணிவிட்டு இருக்குன்னா இருக்குது, இல்லை எரர் ஏதாவது ஒன்று என்ன பண்ணோன்னா அப்படியே ரெஸ்பான்ஸாக உங்களுக்கு இந்த பேஜுக்கு அனுப்பும். ஓகே, அது ஒரு கிளிக் ஈவெண்ட் வழியாகவும் நடத்தலாம், இல்லை மவுஸ் ஸ்க்ரால் பண்ணுற அந்த ஈவெண்ட் வழியாகவும் நடத்தலாம். ஓகே, ஸோ நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ண நமக்கு டேட்டா இந்த மாதிரி லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஜாக்ஸ் த்ரூ தான் நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது பேஜ் பார்த்திங்கன்னா லோடே ஆகாது, ரீலோட் ஆகாது, பட் ஆனால் திரும்ப லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் ஃபேஸ்புக்லேயும். ஓகேங்களா? நம்ம ஸ்க்ரால் பண்ண நமக்கு போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் அஜாக்ஸ் த்ரூ தான் நடக்குது. ஓகே, இந்த அஜாக்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் ரெண்டு விதத்தில் நம்ம எழுதலாம். ஒன்று ஜாவா ஸ்கிரிப்ட், இன்னொன்று jQuery. ஓகே, ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வழியாக நீங்கள் கோடிங் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு லைப்ரரி ஃபைலும் தேவையில்லை. ஆனால் jQuery த்ரூ நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா jQueryயை ரன் பண்ண வைக்கிறதுக்கு அதுக்கான லைப்ரரி ஃபைல் இருந்தால் மாத்திரம்தான் அது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நாம் இப்போ பார்க்க போகிறது ஜாவா ஸ்கிரிப்ட் வழியாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பட்டன் வச்சுருக்கேன், இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்குது. ஓகே, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் கெட் டேட்டான்னு கொடுத்துருங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் வேறு ஒரு பிஹெச்பி பேஜில் இருக்கக்கூடிய கோடிங் ரன் ஆகும். அந்த கோடிங் ரன் பண்ணி என்ன அவுட்புட்டை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பேஜோட கோடிங். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ரெக்வஸ்ட் இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜில் இருக்கக்கூடிய எல்லா கோடிங்கும் ரன் ஆகும். ஓகே, ரன் ஆகிட்டு என்ன அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ஒரு டேபிளோட டேட்டாவை மொத்தமாக செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறதுன்னா ஒரு டேபிளில் இந்த மாதிரி போட்டு என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேவா? ஜேசன் என்கோட் அப்படின்னு சொல்லி போட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு டேட்டா பேஸ் கனெக்ஷன் எப்படி பண்ணணும், அதே மாதிரி ஒரு டேட்டா பேஸ்லேருந்து ரெக்கார்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கணும், இதுக்கான வீடியோஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடியே நம்ம போட்டிருக்கு. ஸோ அதுக்கான லிங்க் கீழே கொடுக்க நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சும்மா இதை ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போது
நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ரெக்வஸ்ட்டு இந்த பேஜுக்கு அனுப்பணும். இந்த பேஜுக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே இங்கே இருக்கக்கூடிய கோடிங் ரன் ஆன உடனே ஒரு அவுட்புட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அந்த அவுட்புட் திரும்பவும் இந்த பேஜுக்கு கொண்டு வந்து அந்த பேஜில் இங்கே ஒரு டிவ்னு இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த டிவ்வில் தான் அதை போட்டு நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேஜில் இருந்து பட்டனை கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு ரெக்வஸ்ட்டை அனுப்பணும். இதுதான் ஃபர்ஸ்ட்டு டார்கெட் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அது பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் அது நடக்கணும். அதனால் ஆன் கிளிக் ஈவெண்ட்டை நாம் க்ரியேட் பண்ணுறோம். எப்படின்னா, இந்த பட்டனுக்கு ஒரு ஐடி இருக்குது. அதுதான் document.getElementById அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியை எடுத்து இதில் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த ஐடி வந்து இப்போ ஒரு எலமெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, அதை வந்து ஆன் கிளிக் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு போட்டு ஆன் கிளிக்கில் எதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு ஃபங்க்ஷன் வழியாக நம்ம செய்கிறோம். அதனால தான் ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் த்ரூ தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நமக்கு தேவையானதை நம்ம எழுத முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் ஓப்பன் க்ளோஸ் ஆகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மெத்தட் URL async அப்படிங்கிற 3 வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் என்ன வேரியபிள் வேணால் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மெத்தட் வந்து கெட் மெத்தட் இல்லை போஸ்ட் மெத்தட் அப்படின்ற வேல்யூ கொடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து URLன்ற வேரியபிளில் நீங்கள் எந்த பேஜுக்கு ரெக்வஸ்ட் அனுப்ப போகிறீங்க, எந்த PHP பேஜுக்கு அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து சிங்க்ரனைஸ் அப்படிங்கிற ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த அந்த அஜாக்ஸ்ன்றது வந்து அசிங்க்ரனைஸ் அந்த கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். ஓகே, நீங்கள் சிங்க்ரனைஸ் வெர்சஸ் அசிங்க்ரனைஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்மளுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அசிங்க்ரனைஸ்னால் என்ன, சிங்க்ரனைஸ் என்ன அப்படிங்கிறது. இப்போது இந்த 3 வேல்யூ நம்ம செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ தான் நம்ம வந்து அஜாக்ஸ் என்ற கான்செப்டை எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத எழுத போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணோன்னா XML HTTP ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் டிஃபால்ட் கிளாஸ் ஒன்று இருக்குது. அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வழியாக தான் நம்ம ரெக்வஸ்ட் அனுப்புகிறதும் அதே மாதிரி ரெஸ்பான்ஸை ரிசீவ் பண்ணிக்கிறதும் ரெண்டும் இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம எழுத முடியும். அதனால தான் நியூ XML இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஸோ XML கேப்ஸில் HTTPயில் H கேப்ஸு, ரெக்வஸ்ட்டுக்கு R கேப்ஸ். ஸோ ரெக்வஸ்ட் கொடுத்து இப்போ நான் REQ அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஆப்ஜெக்டில் ஓப்பன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் அதுக்குள்ளே என்னென்னலாம் செய்ய முடியுங்கிறத உங்களுக்கு காட்டுறாங்க. கன்சோலில் போய்ட்டு நீங்கள் ஓகே, ஸோ XML HTTP ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இது இவ்வளோ விஷயமும் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம பாருங்கள். இந்த ஓப்பன் அப்படிங்கிற இது இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அது. ஓப்பன்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நம்ம அதாவது ப்ரோட்டோடைப் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ விஷயமும் இந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம செய்ய முடியும். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா REQன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஓகே, request.open அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து 3 விதமான பேராமீட்டர் ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணணும். 3 ஆர்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னென்னா கெட் மெத்தடா போஸ்ட் மெத்தடா அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பணும். அதனால தான் இங்கே மெத்தட் வந்து கெட்டுன்னு வாங்கி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இது ஒரு மெத்தட், அந்த வேரியபிள் எடுத்து இங்கே போட்டுக்கணும். அடுத்து நீங்கள் எந்த ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா URL, எந்த பேஜுக்கு நீங்கள் அனுப்பணுங்கிறது ரெண்டாவது. அதனால தான் URL எந்த பேஜுக்கு போகணுங்கிறது இங்கே செட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து அசிங்க்ரனைசேஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறது இங்கே சொல்லணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அசிங்க்ரனைசேஷன் ட்ரூ அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து ஏதாவது ஒரு ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அது கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அது வெயிட் பண்ணாது. அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அது ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் அசிங்க்ரனைசேஷன். ஓகே,
ஸோ அந்த மாதிரி அந்த கான்செப்டில் தான் உங்களுக்கு ரன் ஆகணுமா அப்படின்னா ட்ரூன்னு கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு ப்ராசஸ் எடுத்துடுச்சு, அந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இங்கே ட்ரூக்கு பதில் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து இதை கொடுத்து இந்த மெத்தட் நான் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா request டாட் ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்ச். ஓகேவா? ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக போகும், அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜாக அது மாறும். 0 1 2 3 அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு இனிஷியலைஸ், அப்புறம் ஸ்டார்ட்டு, அப்புறம் இந்த மாதிரி ரெடி, இந்த மாதிரி ஸ்டேட் ஒவ்வொன்றா மாறிட்டே இருக்கும். இப்போது நம்மளுடைய ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த ஆன் ரெடி சேஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஸ்டேட் வந்து எப்போன்னா 4ன்ற ஸ்டேட் வரும்போது தான் எனக்கான அவுட்புட் கிடைக்கிறதுக்கான ஸ்டேட் வந்து 4. ஓகே, இதை வந்து நான் இஃப் கண்டிஷன் வச்சு எழுதி செக் பண்ணணும். நான் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கேனா இல்லை இந்த ஸ்டேட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இஃப் கண்டிஷனெல்லாம் எழுத வேண்டியிருக்கும். அதனால எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண வேண்டிய கட்டாயம். அதனால தான் என்ன பண்ணுறேன்னா ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்சில் போய்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இஃப் கண்டிஷனில் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெக்வெஸ்ட் கொடுத்தோம் இல்லைங்களா, ரெக்வெஸ்ட் கொடுத்ததில் ரெடி ஸ்டேட் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டஸ் வந்து என்னவாக இருக்கணும்னா 4 அப்படின்னு வந்திருக்கணும். ஓகே, 4ன்னு வந்தது அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து இந்த பேஜுக்கு அனுப்புனீங்க இல்லையா, இந்த பேஜுக்கு அனுப்பின உடனே இங்கே போய் கோடிங்கெல்லாம் ரன் ஆகிடுச்சா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான் இந்த ஸ்டேட் 4. ஓகேங்களா? இது வந்து நம்ம கூகுளில் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? http request state இந்த ஸ்டேட்டஸ் கோடை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 200ன்னு வந்தால் என்ன அப்படிங்களா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரெடி ஸ்டேட், ரெடி இதான். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஒவ்வொன்றும் கொடுக்கும்போது என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பாருங்கள். W3 ஸ்கூலில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா XML HTTP அப்படிங்கிற இந்த மெனுவில் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரெடி ஸ்டேட் அப்படிங்கிறது இந்த மாதிரி 4 விதத்தில் இருக்குது. 0ன்னு இருந்தது அப்படின்னா உங்கள் ரெக்வஸ்ட் வந்து இன்னும் இனிஷியலைஸ் ஆகலை அப்படின்னு அர்த்தம். 1ன்னு இருந்தால் சர்வர் கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ்டு. அடுத்து வந்து ரெக்வஸ்ட் ரிசீவ்டு, அதாவது இந்த ரெக்வஸ்ட் நீங்கள் கொடுத்த ரெக்வஸ்ட் வந்து அந்த பேஜுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இங்கேருந்து நீங்கள் கொடுத்த ரெக்வஸ்ட் இந்த பேஜுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து ப்ராசஸிங் ரெக்வஸ்ட். ஓகே, நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் கொடுத்தீங்களோ அந்த ரெக்வஸ்ட்டுக்கான ப்ராசஸிங்கை ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் இந்த 3ன்னு வந்துச்சு அப்படின்னா. அடுத்து வந்து ரெக்வஸ்ட் ஃபினிஷ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் ரெடி. ஓகே, அப்போது என்ன அர்த்தம்னா இங்கே கோடிங்கெல்லாம் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு, அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் வந்து req.ready state அப்படிங்கிற இந்த ரெடி ஸ்டேட்டோட கோடு வந்து 4ன்னு இருந்துச்சுன்னா அப்போ தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கிறதுக்கான ஸ்டேஜே அதுதான். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டேட் வந்து எனக்கு 4ஆக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரெக்வஸ்ட்டோட ஸ்டேட்டஸ் வந்து 200 அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டேட்டஸ் 200 இருந்துச்சுன்னா இந்த பேஜில் எந்த ஒரு எரரும் இல்லாமல் ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ரன் ஆகி நமக்கு இன்டர்னல் எரர் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக இங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா 200 அப்படிங்கிற ஓகே 200ன்னு வந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் த ஸ்டேட்டஸ் நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் 200ன்னு வந்துச்சுன்னா ஓகே, அந்த பேஜ் வந்து ஓகே. 403 அப்படின்னு வந்தது அப்படின்னா ஃபார்பிட்டன், 404னா நாட் ஃபவுண்டு. ஸோ இந்த மாதிரியான ரெக்வஸ்ட் எல்லாம் இருக்குது. ஸோ நாம் செக் பண்ண வேண்டிய ஸ்டேட்டஸ் எதுனா 200ஆக இருந்தால் தான் எல்லாமே ஓகே இருக்கான்னு அர்த்தம். ஸோ அந்த பேஜ் வந்து நான் இங்கேருந்து ரெக்வஸ்ட் கொடுத்து இங்கேருந்து அவுட்புட்டை எடுக்கிறதுக்கான எல்லா பர்மிஷன்ஸும் எனக்கு இருக்குது, ஓகேவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்டஸ் 200ஆக இருக்கணும். அதே மாதிரி
அங்கே எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு எனக்கு அவுட்புட்டை கொடுக்கறதுக்கான ரெடி ஸ்டேட்டில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ரெஸ்பான்ஸ், அப்போ தான் நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, இங்கே இருந்த கண்டென்ட் நம்ம இங்கேருந்து ரன் பண்ணி என்ன கண்டென்ட் எடுத்தோமோ அந்த கண்டென்ட் நமக்கு இங்கே என்ன பண்ணோம், எப்படி எடுக்கணும்னா ரெக்வஸ்ட் டாட் ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்கேருந்து நீங்கள் எக்கோ ஜேசன் என்கோட் அப்படின்னு கொடுப்பீங்க. ஸோ இங்கே கிடைச்ச டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். எனக்கு ரோ பை ரோவாக கிடைக்குது. இந்த எல்லா ரோவையும் அப்படியே இந்த டேபிள்ன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த வேரியபிளை என்ன பண்ணுறேன்னா ஜேசன் என்கோடை, அதாவது ஜேசனாக கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் பண்ணி விட்றேன். ஓகே ஓகே இப்போ வந்து அந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு என்னவா கிடச்சிருக்குன்னா இது ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததுனால இங்கே வந்து நீங்கள் ஜேசனாக தான் கொடுத்தீங்க. பட் ஆனால் இங்கே பிரிண்ட் ஆன ஜேசன் அப்படியே என்ன பண்ணணும்னா இது டெக்ஸ்ட்டாக எடுத்துக்கும், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அப்போது இந்த ஸ்ட்ரிங்கை நான் என்ன பண்ணுவேன்னா ஜேசனாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு தான் ஜேசன் டாட் பார்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அதை நீங்கள் போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த ஜேசன் பார்ஸ்ன்றது போடுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, போட்டதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே உங்களுக்கு அங்கே கிடைச்ச அந்த ரெஸ்பான்ஸை வந்து அப்படியே ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட்டுங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு எடுத்து இந்த இன்ஃபோன்ற வேரியபிளில் போட்டாச்சு. இப்போ இந்த இன்ஃபோன்ற வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டிவ் க்ரியேட் பண்ணி அந்த டிவ்வில் அப்பெண்ட் ஆகிற மாதிரி பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஒரு டிவ் வந்து ஐடி ரிசல்ட்டுன்னு ஒரு டிவ் வச்சுருக்கேன். இந்த ஐடிக்குள்ளே வந்து நான் அந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே இங்கே போய் ரெக்வஸ்ட் எல்லாம் அனுப்பி அங்கே என்ன டேட்டா கிடைக்குதோ அந்த டேட்டாவை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த டிவ்க்குள்ளே போடுவேன். அப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ரெக்வஸ்ட் கரெக்டாக அந்த பேஜுக்கு போயிட்டு ஓகே அங்கேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து இந்த டிவ் இங்கே இந்த கெட் டேட்டான்றது பக்கத்தில் ஒரு டிவ் இருக்குது, அதுதான் இந்த டிவ். இங்கே பாருங்கள், ஸோ இந்த டிவ் ரிசல்ட்டுன்ற டிவ்வில் அங்கேருந்து என்ன டேட்டா எடுத்துகிட்டு வந்ததோ அது இதுக்குள்ளே போடும். இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அதை போட வைக்கிறது தான் நம்ம இப்போ பண்ணுறோம். ஸோ இங்கே நமக்கு இன்ஃபோன்ற வேரியபிளாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ரிசல்ட்டுன்ற வேரியபிளில் அந்த ஐடி இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்குள்ளே போடும். அதனால் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ரிசல்ட்டுன்ற ஐடியை போட்டுட்டு அதோட இன்னர் HTML டாட் இன்னர் HTMLனால் இந்த டிவ்க்குள்ளே கொண்டு போய் நம்ம கொடுக்குற வேல்யூ இதுக்குள்ளே போட போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் டாட் இன்னர் HTML அப்படின்னு கொடுத்துட்டு அதில் எதை போடணுன்னா இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சதோ அதை அப்படி எடுத்து அதில் போட்டேன். ஓகே, ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் எல்லா விஷயமும் எனக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த ரெக்வஸ்ட் டாட் சென்ட்ன்ற இந்த மெத்தட் நீங்கள் கால் பண்ணல அப்படின்னா இங்கேருந்து கிடைச்ச எந்த டேட்டாவையும் இதுக்கு சென்ட் பண்ணாது. அதனால தான் ரெக்வஸ்ட் டாட் சென்ட்ன்ற மெத்தடை நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ அப்போது ரெக்வஸ்ட் டாட் சென்ட்னு கொடுத்த உடனே இங்கே கிடைச்ச எல்லா டேட்டாவையும் இந்த பேஜுக்கு சென்ட் பண்ணிடும். சென்ட் பண்ணி இங்கே நான் சொன்ன எல்லா ப்ராசஸும் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு இங்கே அப்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அஜாக்ஸ் கான்செப்ட் ஒர்க் ஆகிறது. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இந்த டிவ்வில் எதுவுமே இல்லை. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்களா. ஸோ எல்லா டேட்டாவையும் அந்த பேஜுக்கு போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள் இவ்வளோ டேட்டாவும் வச்சுருக்கு. ஓகேவா, ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ இதை ஜேசனாக எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இதுதான் வந்த நமக்கு டேட்டா. இதை நான் வந்து ஜேசன் டாட் பார்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்படி கொடுத்தோன்னா இப்போ வந்த டெக்ஸ்ட் அப்படியே ஜேசனாக மாறிடும். ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே வந்து அதே டேட்டா எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், எல்லாமே ஜேசன் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா, இங்கே வந்து உங்களுக்கு டேட்டா அப்பெண்ட் ஆகிருக்கு, எல்லாமே ஜேசன் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த ஜேசன் ஆப்ஜெக்டை நம்ம ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணி அங்கே பிரிண்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் என்ன பண்ணுறேன், இது டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து எல்லாமே ரோ பை ரோவாக இருக்கிறதுனால இது எல்லாமே ஃபார் லூப் வச்சு நான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபார் வேரியபிள் I is equal to 0, I less than
இந்த இன்ஃபோ அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இந்த வேரியபிளில் தான் இருக்குது டாட் லென்த். ஸோ ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இன்ஃபோன்ற வேரியபிள் அந்த இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு டேபிள் HTML ஸ்ட்ரிங்கை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ str அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு ரோவாக க்ரியேட் பண்ண போகிறேன். str ஈக்குவல் டு ஓகே ஒரு ரோ க்ரியேட் ஆகுது. ஓகே ரோக்குள்ளே str போட்டுட்டேன், str ப்ளஸ் ஈக்குவல் டு ஒரு td ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே இதே மாதிரி ஒரு 2 td நான் போடுறேன். அப்புறம் அந்த ரோவை க்ளோஸ் பண்ணிடுறேன். சும்மா 2 காலம் மாத்திரம் நான் கொடுத்துருக்கேன். அந்த 2 காலம் மாத்திரம் அங்கே பிரிண்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டிடிக்குள்ளே என்ன வேல்யூவை போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபோ அப்படிங்கிறதுல தான் நமக்கு மொத்த டேட்டாவும் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மொத்த டேட்டாவும் என்ன பண்ணோம் அப்படின்னா, அங்கே ஒரு ஆப்ஜெக்டாக தான் வந்தது. ஓகேங்களா. அந்த ஜேசன் பார்ஸ் இதை பாருங்கள், இது ஒரு கன்சோலில் போடுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இங்கே கன்சோலில் பார்ப்போம். பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக தான் வந்திருக்கு. ஓகே ஸ்டார்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கான வேல்யூ 1. ஓகே எண்டுக்கு 5, காலம் 2 காலம் 3 அப்படின்னு இருக்குது. ஓகே ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்டார்ட்டு எண்டு அப்புறம் காலம் 2 காலம் 3 தரலாம். ஓகே ஸோ என்னென்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ இந்த இன்ஃபோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்ஃபோ ஆஃப் இப்போ நீங்கள் எடுத்த அந்த இன்ஃபர்மேஷனை ஓகே இது வந்து ஒரு அரே வழியாக தான் நமக்கு பாஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா எல்லாமே அடுத்தடுத்தாக இருக்குது பாருங்கள். இது ஒரு அரே ஆப்ஜெக்ட், அடுத்து இன்னொரு அரே ஆப்ஜெக்ட், அடுத்து ஒரு அரே ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் அதை வந்து அடுத்தடுத்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 0 1 2 3 அப்படிங்கிறத வச்சு தான் பண்ணணும். ஸோ இந்த 0 1 2 3 அப்படிங்கிறது இந்த ஐன்ற வேரியபிளில் வர்றதுனால நான் அந்த ஐயை அங்கே செட் பண்ணுறேன். டாட் இந்த ஆப்ஜெக்டோட நேம் என்னவோ அதை அப்படியே கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்டார்ட்னு வந்திருக்கு, அப்போ ஸ்டார்ட் அப்படியே கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஸ்டார்ட் ஆப்ஜெக்டில் என்ன இருக்கோ அதை எடுக்கும். ஓகே ஸோ இதே மாதிரி தான் எண்டு. ஓகே ஸோ இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டார்ட் எண்டு, இது வந்து காலம் 2, இது அடுத்து வேணும்னா காலம் 3. ஓகே இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகுனா, நமக்கு இன்னும் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். 4 5. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ரோ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ கடைசியில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, திரும்பவும் நீங்கள் டேபிளை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும், மொத்தமாக இந்த str அப்படிங்கிற இந்த வேரியபிளில் தான் உங்களுக்கு மொத்த ஸ்ட்ரிங்கும் க்ரியேட் ஆகிருக்கு, HTML ஸ்ட்ரிங். ஓகே அதை எடுத்து என்ன பண்ணுறான்னா, எப்படி முன்னே வந்து இதுக்குள்ளே அப்பெண்ட் பண்ணோமோ டிவ்ன்ற எலமெண்ட்டில் அதை போட்டோமோ அதே மாதிரி str எடுத்து இப்போ அந்த div எலமெண்ட்டுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து கிடைச்ச டேட்டா இப்போ உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து ஓகே ஸோ ஆப்ஜெக்ட்னு வந்து பார்த்திங்களா, இப்போ என்ன ஆகுனா கரெக்டாக டேட்டாவாக பிரிஞ்சு நமக்கு இங்கே ஒரு டேபிள் அழகாக வரும். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் பார்த்திங்களா, இங்கே அழகாக டேபிளாக நமக்கு பிரித்து வந்துருக்குது. ஓகே ஸோ இதை நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்டர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு இங்கே பார்டர் க்ரியேட் ஆகி வரும். பார்த்திங்களா, பார்டர் க்ரியேட் ஆகி வருது. இந்த கன்சோலை நீங்கள் இப்போ தூக்கிடுங்க, தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டேட்டாஸ் கிடைக்குது. ஓகே ஸோ இதை இன்னும் ஈஸியாக நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா இதே கன்சோல் இதில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. ஓகே
ஸோ இதை வந்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே எந்த பேஜுக்கு இது ரெக்வெஸ்ட் போகுன்றது இங்கே காட்டும். பார்த்தீங்களா, இந்த பேஜுக்கு ரெக்வெஸ்ட் போயிருக்கு. ரெக்வெஸ்ட் போயிட்டு என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு பாருங்கள். அங்கேருந்து ஒரு ஜேசனாக ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ அது நமக்கு இங்கே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகி அதை திரும்ப நம்ம ஜேசனாக கன்வெர்ட் பண்ணுறதுனால எடுத்து இந்த மாதிரி தனித்தனி ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெட்டர்ஸில் ஸ்டேட்டஸ் கோடு வந்து 200ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம், அப்படி ரெஸ்பான்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ எந்த பேஜுக்கு போகுது, அங்கேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருதுங்கிறது நம்ம இந்த என்ன லிங்க் வருதோ அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும் இந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ வந்த டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே கொண்டு போய் போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கான டிசைனெல்லாம் நீங்கள் CSS யூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா, இதை நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிளாஸ் நேம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கிளாஸ் ஈக்குவல் டு மை டேபிள் அப்படின்னு போடுறீங்க. ஓகே, இந்த மை டேபிளை வச்சு நீங்கள் பார்டர் அழகாக இன்னும் எழுதிக்கலாம் நீங்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் CSS எழுதணும் அப்படின்னா இல்லை இங்கே ஹெட்டில் எழுதிக்கோங்க. ஸ்டைல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு டாட் மை டேபிள் கமா டாட் மை டேபிள் டிடி. ஓகேங்களா, என்ன பண்ணிக்கலாம், பார்டர் 1px solid black, அதே மாதிரி border collapse. collapseன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸோ பேடிங் வந்து ஒரு 8 பிக்சல் கொடுங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேபிளே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும், இன்னும் அழகாக டிசைனாக கிடைக்கும். இப்போது பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அஜாக்ஸ் என்ற கான்செப்டை உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்க முடியும். முக்கியமாக இங்கேருந்து இங்கே போகிறீங்க பார்த்தீங்களா, இது வந்து சர்வர் சைடு, இதுதான் கிளைண்ட் சைடு. ஓகேங்களா, அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து சர்வர் சைடு. இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஒரு ரெக்வஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே போயிட்டு இந்த PHPயில் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா, இது வந்து சர்வர் சைடு. முடிஞ்ச அளவுக்கு சர்வர் சைடில் வெறும் டேட்டாவை மாத்திரம் எடுக்க பாருங்கள். ஓகே, அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து கிளைண்ட் சைட்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களுடைய ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே இங்கே வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் சர்வரை ஸ்லோ பண்ணிட்டீங்க, அதாவது இந்த டெக்ஸ்ட் க்ரியேட் ஆகிறது எல்லாமே நம்ம இங்கேயே பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இங்கேயே செஞ்சுட்டு அதை அப்படியே ரெஸ்பான்ஸை தூக்கிட்டு வந்து இங்கே வைக்க முடியும். ஓகேவா, இப்படி பண்ணோன்னா சர்வர் ஸ்லோ ஆகிடும். ஓகே, ஸோ சர்வர் ஸ்லோ ஆகக்கூடாது, சர்வர் வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு டேட்டாவை அனுப்பிச்சிடும். ஓகே, கிளைண்ட் சைட்லேருந்து நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டுக்கு அதாவது ஸ்ட்ரிங்கு க்ரியேட் பண்ணுறீங்களா, HTML ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா, இந்த ப்ராசஸ் வந்து கிளைண்ட் சைட்லேருந்து பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதனால் உங்களோட ஓவரால் அப்ளிகேஷனை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு அதிகமான காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் சைட்லேருந்து டேட்டாவை மாத்திரம் எடுத்துக்கணும், அங்கே வந்து HTML ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அங்கேருந்து டேட்டாவை மாத்திரம் ஜேசன் வழியாக நீங்கள் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஜேசன் தான் எப்போவுமே லைட் வெயிட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் இந்த APIன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து நீங்கள் டேட்டாவை ஒரு ஜேசன் வழியாக எடுத்து இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடுங்க. இங்கே கொண்டு வந்து கிளைண்ட் சைடு, இப்போ தான் இங்கே கிளைண்ட் சைடுக்கு வந்துட்டீங்க. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் ஒரு HTML ஸ்ட்ரிங்காக க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரியேட் ஆகி உடனே உங்களுக்கு டேட்டாவை டக்குன்னு முடிக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன், இதே வந்து உங்களுக்கு டக்குன்னு வருது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பெரிய பெரிய டேட்டா வச்சு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அப்போ தான் தெரியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அஜாக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு நான் ஒரு டேபிளாக சொல்லியிருக்கேன். இதை வந்து உங்களுக்கு எங்கே எப்படி வேணால் தேவைப்படும். ஓகே, ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயம் இங்கே டேட்டாவை கெட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, எடுத்துக்கிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த டேட்டா வந்து ஸ்ட்ரிங்காகவே இருக்கணும் அப்படின்னா இந்த பார்ஸ் ஜேசன்லாம் விட்டுருங்க, JSON.parse விட்டுட்டு அந்த ஸ்ட்ரிங்கை எடுத்து அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் வச்சுருக்கிற இந்த கான்செப்ட்டுக்கு இந்த டேட்டாவை தனித்தனியாக பிரிக்க வேண்டி இருக்குது, அதனால தான் இது என்ன பண்ணியிருக்கேன்னா ஜேசனாக மாற்றி திரும்பவும் நான் தனித்தனியாக ஃபார் லூப்பில் போட்டு எடுத்திருக்கேன். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கிடைக்கும், அந்த பேராகிராஃப் அப்படியே அங்கே போட வேண்டி இருந்ததுன்னா
டைரெக்டாக நீங்கள் JSON எல்லாம் கன்வெர்ட் பண்ணாமல் டைரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டு என்ன கிடைக்குதோ அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் போட்டிருக்க கான்செப்ட்டுக்கு இந்த மாதிரி போட்டால் பெட்டர். நீங்கள் உங்களுடைய கான்செப்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதை யோசித்து நீங்கள் க்ரியேட் பண்ணி இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த அஜாக்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எது வந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் எ கிரேட் டைம். தேங்க்யூ.